Hi, welcome to my channel Scienceptual. இன்னைக்கு நம்ம வந்து குவாண்டம் நம்பர்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ வந்து நடுவில் ஸ்ட்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன் மட்டும் இருக்குது. நான் அந்த சாப்டர் லாஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவர் பண்ணுறேன். இப்போ நம்ம குவாண்டம் நம்பர்ஸ் பார்ப்போம். குவாண்டம் நம்பர் வந்து யாருமே வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. இந்த போர்ஷனை இந்த சாப்டரில் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ குவாண்டம் நம்பர்ஸ் வந்து நிச்சயமாக வந்து படித்தே ஆகணும். ஸோ வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கான்செப்ட்குள்ளே போயிடுவோம். ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னது அப்படின்னா அது எல்லாமே வந்து which can determine the position of electron in an atom. அதாவது quantum numbers which can determine the position of electron in an atom. ஸோ ஒரு ஆட்டம் அப்படின்றத படிக்கிறத தாண்டி ஒரு எலக்ட்ரான், அந்த ஆட்டமில் ஒரு எலக்ட்ரான் எந்த ஷெல்லில் இருக்குது, எந்த ஆர்பிட்டாலில் இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி படிக்கிறது தான் வந்துட்டு இந்த குவாண்டம் நம்பர்ஸ். மெயின்லி இட் ஃபோக்கஸஸ் ஆன் எலக்ட்ரான், ஹவு த எலக்ட்ரான் அக்கமடேட்டட் இன் அன் ஆட்டம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து படிக்கிறது தான் குவாண்டம் நம்பர்ஸ். பேசிக்காக 4 குவாண்டம் நம்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாண்டம் நம்பர் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ இதை எந்தெந்த லெட்டரால் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இதை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு தடவை பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு அவங்க கொஸ்டினில் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை என் அப்படிங்கிற லெட்டரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ரெண்டாவது குவாண்டம் நம்பர் வந்து என்னது அப்படின்னா வந்து அசிமுதல் குவாண்டம் நம்பர். ஸோ அசிமுதல் குவாண்டம் நம்பரை எல் அப்படிங்கிற லெட்டரால் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. மூணாவது குவாண்டம் நம்பர் வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து எம் அப்படின்ற லெட்டரால் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ நாலாவதாக இருக்கிறது வந்து என்னது அப்படின்னா வந்துட்டு ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது வந்து நம்ம எஸ் அப்படிங்கிற லெட்டரால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இல்லைனா இது ரொம்ப சிலர் எம் கீழே வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்டில் எஸ் அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2 இதாகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ அப்போது நம்ம 4 குவாண்டம் நம்பர் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அது என் அப்படிங்கிற லெட்டரால் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அசிமுதல் குவாண்டம் நம்பர் எல் அப்படிங்கிற லெட்டர்னால ரெப்ரசன்ட் பண்ணுவோம். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எம் அப்படிங்கிற லெட்டரால் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸ்பின் குவாண்டம் நம்பரை வந்து எஸ் இல்லாட்டினா எம் போட்டு அதோட சப்ஸ்கிரிப்டில் எஸ் இந்த மாதிரி கீழே இப்படி எஸ் அப்படின்னு எழுதி கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுதான் வந்து இப்போ நம்ம படிக்க போகிற பேசிக்கான 4 குவாண்டம் நம்பர்ஸ். ஓகே? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை பற்றி இப்போ தெளிவாக பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இப்போது பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இது என்ன சொல்ல வருது, இந்த ஒரு குவாண்டம் நம்பர் வந்து எதை டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸை நம்ம ஷெல்லுன்னு சொல்லலாம். இல்லாட்டி இதை எனர்ஜி லெவல்னு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து ஆர்பிட்ஸ், இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா இது ஒரு ஆட்டம்னா நடுவில் இந்த மாதிரி நியூக்ளியஸ் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட், இது வந்து செகண்ட் ஆர்பிட், அதுக்கடுத்து வர்றது வந்து தேர்ட் ஆர்பிட். இதை வந்து ஆர்பிட்னு சொல்லலாம்.
ஷெல்லுன்னு சொல்லலாம், எனர்ஜி லெவல்னு சொல்லலாம். ஸோ அப்போது இதில் எது கொடுத்தாலும் அவங்க இந்த ஆர்பிட் இதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ வேரியஸ் ஃபார்ம்ஸ் கூட இதுக்கு இருக்குது, இதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இப்போ என்ன சொல்ல வரும் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆர்பிட்ஸ் இருக்குல்ல, ஸோ ஆர்பிட்ஸ்ன்னு சொல்லலாம், ஷெல்லுன்னு சொல்லலாம், எனர்ஜி லெவல்னு சொல்லலாம். இதில் எத்தனாவது ஆர்பிட்டில் அந்த எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ அப்போது பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை நம்ம எந்த லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? n அப்படிங்கிற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அப்போது n இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னா எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டில் இருக்குன்னு அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது n இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்னா செகண்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். n இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 அப்படின்னா தேர்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். n இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 அப்படின்னா நமக்கு ஃபோர்த் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த n is equals to 1 அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், 2னா செகண்ட் ஆர்பிட், 3னா தேர்ட் ஆர்பிட், 4னா ஃபோர்த் ஆர்பிட். இப்போ இதை நம்பர்ஸால் ரெப்ரசன்ட் பண்ண வேண்டாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட் செகண்ட் ஆர்பிட் நம்பரால் ரெப்ரசன்ட் பண்ண வேணாம். தே வாண்டட் டு ரெப்ரசன்ட் இட் அஸ் ஆல்ஃபபெட், ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. அதனால தே இன்ட்ரடியூஸ்ட், இப்போது n is equals to 1னா அதை கே ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. ஷெல்லுனாலும் ஒன்று தான், ஆர்பிட்னாலும் ஒன்று தான். ஸோ n is equals to 2னா L ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. n is equals to 3னா அப்படியே KL M. அதுக்கடுத்தது n is equals to 4னா அது N ஷெல். இங்கே வந்து குழப்பிக்கிறதுக்கு விஷயமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு n is equals to 1னா ஃபஸ்ட் ஆர்பிட், n is equals to 2னா செகண்ட் ஆர்பிட். அதனால இப்போ இந்த ஃபஸ்ட் ஆர்பிட்டை அவங்க ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டரில் இது பண்ணுறாங்க, K அப்படின்றது. n is equals to 2-ஐ L அப்படின்ற ஷெல்லுன்னு சொல்கிறாங்க, n is equals to 3-ஐ M ஷெல்லுன்னு சொல்கிறாங்க, n is equals to 4-ஐ nth ஷெல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து 5னா அப்படியே அந்த KLMNO, O தான் வந்து ஃபிஃப்த்து ஷெல். அடுத்து வந்து 6 ஓக்கு அடுத்து இருக்க அல்ஃபபெட். ஸோ ரொம்ப சிம்பிள். ஏன் இதை அவங்க வந்து ABCDன்னு கூட கொடுத்துருக்கலாம், ஆனால் அவங்க ஏன் கேல வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா, ஏன்னா சயின்டிஸ்ட் வந்து இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் அப்படி தான் சொன்னார். ஸோ அதனால் நம்ம அதை அப்படி தான் கண்டினியூ பண்ணணும், அப்படி தான் படிக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்ஸ் புக்கில் இருக்கிறதையும் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போது ஐ எம் ஜஸ்ட் ரீடிங் இட் அவுட், உங்களுக்கு புரியும். எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் கேன் பி கேரக்டரைஸ்ட் பை அ செட் ஆஃப் 4 குவாண்டம் நம்பர். ஸோ நம்ம என்ன தான் ஒரு ஆட்டம்னு படித்தாலும் அந்த ஆட்டமில் இருக்க மெயினாக அந்த எலக்ட்ரான் எங்கெங்கே இருக்குது, அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு டிஃபைன் பண்ணுறதுக்காக வந்தது தான் இந்த குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ வந்து 4 குவாண்டம் நம்பர் இருக்குது. ஒன்று பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுதல் குவாண்டம் நம்பர் அண்ட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அதுக்கடுத்ததாக ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து இருக்குது. வென் ஷ்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன் நம்ம இன்னும் நடத்தலை, நான் அதை லாஸ்ட்டாக நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஷ்ரோடிஞ்சர் ஈக்குவேஷனில் அவர் 3 ஷெல் பற்றி தான் பேசியிருப்பார். இஸ் சால்வ்ட் ஃபார் அ வேவ் ஃபங்க்ஷன் psi. த சொல்யூஷன் கண்டெய்ன்ஸ் த ஃபர்ஸ்ட் 3 குவாண்டம் நம்பர் n, l, m. இந்த 3 குவாண்டம் நம்பர்ஸை பற்றி மட்டும்தான் ஷ்ரோடிஞ்சர் ஈக்குவேஷனில் அவர் பேசியிருப்பார். ஹி டஸ் நாட் டாக் அபவுட் எஸ், அந்த எஸ் அப்படிங்கிற குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பரை பற்றி ஷ்ரோடிஞ்சர் ஈக்குவேஷனில் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதை வந்து நம்ம தனியாக வந்து இப்போ நம்ம படிக்கிறோம். ஸோ த 4th குவாண்டம் நம்பர் அரைசஸ் டியூ டு த ஸ்பின்னிங் ஆஃப் எலக்ட்ரான் about its own axis. However, the classical pictures of species spinning around themselves are incorrect. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நான் ஸ்பின் குவாண்டம் நம்பர் நடத்தும் போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் முடிச்சிட்டோம் இல்லையா? This quantum number represents the energy level. நான் என்ன சொன்னேன்? எனர்ஜி லெவல்னாலும் ஆர்பிட்னாலும் ஷெல்லுனாலும் அது ஒன்று தான். ஸோ அப்போது the energy level in which electron revolve around the nucleus and it is donated by a symbol n. அப்போது எத்தனாவது ஆர்பிட்டில் எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இப்போ n is equals to 1 அப்படின்னா அது எது சொல்ல வருது? ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டை சொல்ல வருது. n is equals to 2னா செகண்ட் ஆர்பிட், n is equals to 3னா தேர்ட் ஆர்பிட். ஓகே, the n can have 1, 2, 3 so on அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டை அவங்க எந்த
ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, கே ஷெல் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. செகண்ட் இதை எல் ஷெல், தேர்ட் 4 5லாம் MNO அப்படிங்கிற மாதிரி நீ வரிசையாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து ஒரு ஃபார்முலா, திஸ் ஃபார்முலா இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் மார்க்கே போட்டு வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் அ ஷெல், அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்துட்டு 2n². இங்கே n என்னது அப்படின்னா வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகேயா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஆர்பிட், இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் அ ஷெல் ஆர் ஆர்பிட்னு கூட இதை சொல்லலாம். அதுக்கு ஃபார்முலா என்னது? 2n². இங்கே n அப்படிங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சைமல்டேனியஸாக நான் கண்டுபிடிக்கும் போது நீங்களும் கண்டுபிடிங்க. ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன் ஆர்பிட் n is equals to 1. அதாவது n is equals to 1 என்னது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து 1. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1னா அது என்னது? ஃபர்ஸ்ட் ஆர்பிட். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்? ஃபார்முலா என்னது? 2n². அப்போது இங்கே n வந்து 1 தானே, அப்போ 2 × 1². 1² வந்து 1, 2 × 1 வந்து 2 தான் ஆன்சர். அப்புறம் n is equals to 2 அப்படின்னா வந்து குவாண்டம் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து 2 அப்படின்னா நமக்கு அது எத்தனாவது ஆர்பிட்டு? 2வது ஆர்பிட். அப்போ ஃபார்முலா வந்து 2n². இங்கே என்னோட வேல்யூ 2, அப்போ 2 × 2². அப்போது 2 × 2 2s are 4. அப்போது 2 4s are என்னது? 8. அதுக்கு அடுத்தது n is equals to 3. n is equals to 3க்கு இப்போ நீங்கள் கண்டுபிடிங்க. நமக்கு ஃபார்முலா 2n². இங்கே n வேல்யூ தான் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2 × 3². 3 3s are எவ்வளோ? 9. அப்போ 2 × 9. 9 2s are 18. அப்புறம் அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே 4th ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். அப்போ 2 × இங்கே என்னோட வேல்யூ என்னது? 4. அப்போது 4². அப்போது 2 × 4 4s are எவ்வளோ? 16. அப்போ 2 × 16 எவ்வளோ? 32. ரொம்ப சிம்பிள். அப்புறம் வந்து ஃபிஃப்த் ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னு கேட்குறாங்க. 2 × இங்கேயும் n². ஸோ இங்கே வந்து என்னோட வேல்யூ 5. இப்போ 5². 5 5s are 25. 2 × 25 வந்து எவ்வளோ? 50. ஓகே, இப்படி தான் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் அ ஷெல்லை வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்புறம் நான் இன்னொரு ஃபார்முலா தர்றேன். இந்த ஃபார்முலா வந்து புக்கில் இல்லை, பட் இது வந்து நிச்சயமாக தெரிஞ்சுக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தான். அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் orbitals, maximum number of orbitals in given shell. ஓகே ஓகே, இப்போ ஒரு ஷெல் கொடுத்துட்டு அதே மாதிரி n is equals to 1. ஸோ ஷெல்னாலும் ஒன்று தான், ஆர்பிட்னாலும் ஒன்று தான். n is equals to 1 2 3 4 5 அதே வேல்யூ எடுத்துக்குவோம். இதுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா வந்துட்டு அது வந்து n², வெறும் n². ஸோ அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் என்னது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் அ ஷெல்லை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா 2n². அடுத்து நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இன் அ ஷெல்ல, ஒரு ஷெல்லில் எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அது n², வெறும் n². ஓகே, ஃபார்முலா. ஸோ வந்து இப்போ ஆர்பிட்டால்ஸ்னால் என்னது அப்படின்னா, இப்போ அந்த டவுட் வந்திருக்கும்ல, ஒரு ஆர்பிட்குள்ளே சில இடங்கள்ல நமக்கு எலக்ட்ரான் ஜாஸ்தியாக காணப்படும், அதுக்கு பேர் தான் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினில் ஏறுறீங்க அப்படின்னா அந்த ட்ரெயினில் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஆர்பிட்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். அதில் ஒரு சீட்டில் போய் தானே நீங்கள் உட்காருறீங்க. இப்போ நீங்கள் உங்களை எலக்ட்ரான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த கம்பார்ட்மெண்ட் என்னது? ஆர்பிட்ஸ்.
அதில் சீட்டில் போய் தானே நீங்கள் உட்காருவீங்க. அதுதான் என்னது அப்படின்னா ஆர்பிட்டால்ஸ். அதாவது ஒரு ஆர்பிட்டில் எங்கே எலக்ட்ரான் ஜாஸ்தியாக காணப்படுதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது உங்களுக்கு இது கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நீ ஒரு ட்ரெயினில் போய் ஏறுற, ஒரு கம்பார்ட்மெண்ட்குள்ளே போய் நீ ஏறும் போது ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஆள் இருப்பாங்க. ஆனால் ஆட்கள் எங்கே ஜாஸ்தியாக இருப்பாங்க, அவங்களோட சீட்டில் தானே போய் உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ஆர்பிட் அப்படின்னா அதில் குறிப்பிட்ட இடத்துல எலக்ட்ரான் வந்து அதிகம், அதாவது அந்த இடத்துல வந்து அந்த எலக்ட்ரான் வந்து அதிகமாக காணப்படும் அப்படின்ற மாதிரி ப்ராபபிலிட்டி இருக்கும்ல, அந்த இடத்த தான் ஆர்பிட்டால்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு ஆர்பிட்டில் எலக்ட்ரான் எங்கே அதிகமாக காணப்படுதோ அந்த இடத்த ஆர்பிட்டால்ஸ்ன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ ஒரு ஆர்பிட் இல்லாட்டி ஷெல்லில் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா n². வெரி சிம்பிள். ஸோ அப்போது n is equals to 1, அப்போ 1², இதை போடவே தேவையில்லை 1. ஸோ n is equals to 2, அப்போ 2². மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் 4. அப்போது இது 3² 9, 4² 16, 5² 25. எவ்வளோ சிம்பிள். ஓகே. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இதோட நமக்கு என்ன முடியுது அப்படின்னா வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் பற்றின எல்லா கான்செப்ட்ஸையும் நம்ம வந்து கிளியராக பார்த்துட்டோம். அதே கடுத்து ஒரு ஆர்பிட், பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் மெயினாக நம்ம என்னது, ஒரு ஆர்பிட் ஒரு ஷெல்லை தானே ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போது ஒரு ஆர்பிட்டோட ஆங்குலர் மொமெண்டம், இது வந்து ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும். ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ ஷெல் ஆர் ஆர்பிட் ரெண்டுமே ஒன்று தான். இது நம்ம ஏற்கனவே போர்ஸ் ஆட்டம் மாடல்லே படிச்சுட்டோம். அது என்னது, mvr is equals to nh/2π. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். ஓகே. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் ரெண்டு ஃபார்முலா, பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் ரெண்டு ஃபார்முலா கவர் ஆயிருக்கு, 2n² அண்ட் n². 2n² வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறது, n² வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் கண்டுபிடிக்கிறது. ரெண்டுமே எதுக்கு கண்டுபிடிக்கிறோம், ஒரு ஆர்பிட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறோம். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் கிளியராக முடிச்சாச்சு. ஸோ அதில் வந்து ரெண்டு ஃபார்முலாஸுக்கு நிறையா சம்ஸும் போட்டு பார்த்தாச்சு. ஸோ புக்கில் ஒரு தடவை நீங்களாக உட்காந்து ரீட் மட்டும் நீங்களாக வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா மறக்காமல் பண்ணிடணும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம செகண்ட் குவாண்டம் நம்பருக்குள்ளே இப்போ என்ட்ராகும். ஸோ இப்போ நம்ம அசிமுதல் குவாண்டம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அசிமுதல் குவாண்டம் நம்பரை நம்ம எல் அப்படிங்கிற லெட்டரால் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அசிமுதல் குவாண்டம் நம்பர் எதை பற்றி பேசும் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் the type of subshell. So இது எந்த சப்ஷெல்ல இருக்குது அப்படிங்கிறத, இப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். குழப்பிக்காதீங்க. ஒரு ஆர்பிட்னா என்ன, சப்ஷெல்னா என்ன, ஆர்பிட்டால்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ டிஎன் சிலபஸில் வந்து சப்ஷெல்லையும் ஆர்பிட்டாலையும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சப்ஷெல்னா ஆர்பிட்டால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அது கரெக்ட் கிடையாது. ஸோ ஒரு சப்ஷெல் குரூப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸை தான் வந்து சப்ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்பிட்னா என்ன, சப்ஷெல்னா என்ன, ஆர்பிட்டால்ஸ்னா என்ன அப்படிங்கிறத வந்து இது பண்ணாமல் நான் தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதை நீங்கள் வந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஸோ வந்து டிஎன்சிஆர்டியில் சப்ஷெல்லும் ஆர்பிட்டாலும் ஒன்றுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒன்று கிடையாது. ஸோ இப்போ என்சிஆர்டியில் பார்த்தோன்னா தெரியும். ஸோ நமக்கு வந்து சப்ஷெல்லுங்கிறது வேறு, ஆர்பிட்டாலுங்கிறது வேறு. சப்ஷெல் வந்து SPDF அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு எத்தனை பாக்ஸஸ், அது எத்தனை இடத்துல எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து ஆர்பிட்டால். அதாவது சப்ஷெல்குள்ளார ஒரு ஸ்பெஷல் பாடி மாதிரி இருக்கும், அதுதான் ஆர்பிட்டால். அந்த ஆர்பிட்டாலில் தான் எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகிருக்கும். சப்போஸ் குரூப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸை தான் நம்ம சப்ஷெல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஆர்பிட்டாலும் சப்ஷெல்லும் வந்து ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆகாது. ஸோ இது வந்து என்சிஆர்டி நோட். ஸோ வந்து நீங்கள் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம் ஏதாவது படிக்கிறீங்கன்னா என்சிஆர்டியில் இருக்க மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால தான் நான் இதை இங்கே சொல்கிறேன்.
ஸோ வந்து நான் ஆர்பிட்னா என்ன, சப்ஷெல்னா என்ன, அண்ட் தென் ஆர்பிட்டால்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஐ கிவ் யூ எக்ஸ்பிளனேஷன் இன் another வீடியோ. ஸோ வந்து அதை இப்போ வந்து என்ன பண்ணிக்காதீங்க அப்படின்னா வந்து குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட் இப்போ நான் சொல்கிறத ஒரு அவுட்லைன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு இப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா நடுவில் இது நியூக்ளியஸாக, இதை சுற்றி இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஆர்பிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆர்பிட்டுக்கு உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து சப்ஷெல் இருக்கும். அந்த சப்ஷெலுக்கு உள்ள ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ இந்த ஆர்பிட்டுக்குள்ள ஒரு சப்ஷெல் இருக்கும். அந்த சப்ஷெலுக்கு உள்ளார ஒரு ஆர்பிட்டால் வந்து இருக்கும். அந்த ஆர்பிட்டாலில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து எலக்ட்ரான் இருக்கும். இதை இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க இல்லையா, ஸோ உங்கள் ஊர் இருக்குல்ல, உங்கள் ஊர் தான் என்னது அப்படின்னா ஆர்பிட். ஓகே, உன் ஊர் என்னது ஆர்பிட். அந்த ஊரில் நீ ஒரு ஏரியாவில் இருப்பேல, அந்த ஏரியா தான் என்னது அப்படின்னா சப்ஷெல். ஸோ அந்த ஏரியாவில் தான் உன் வீடு இருக்கும். அந்த வீடு தான் என்னது அப்படின்னா ஆர்பிட்டால். ஸோ அந்த ஆர்பிட்டால் அந்த வீடுக்குள்ளே தானே நீ இருக்க, நீ தான் ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இப்போது என்னது அப்படின்னா உன் ஊர் இருக்குல்ல, ஊர் தான் ஒரு ஆர்பிட். அந்த ஊரில் இருக்க ஒரு ஏரியா தான் என்னது அப்படின்னா சப்ஷெல். அந்த ஏரியாவில் இருக்க ஒரு வீடு தான் என்னது அப்படின்னா ஆர்பிட்டால். அந்த வீடுக்குள்ளே தான் நீ இருக்க, நீ வந்து ஒரு எலக்ட்ரான் இப்படிங்கிற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்போ பேக் டு அசிமுதல் குவாண்டம் நம்பர். அசிமுதல் குவாண்டம் நம்பரில் இப்போ எல்லுக்கு சில வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ எல்லோட வேல்யூ 0 அப்படின்னா அது வந்து எஸ் சப்ஷெல். என்ன சப்ஷெல்? எஸ் சப்ஷெல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எல்லோட வேல்யூ 1 அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா வந்து பி சப்ஷெல். எல்லோட வேல்யூ 1னா என்னது, அது பி சப்ஷெல். இப்போது எல்லோட வேல்யூ 2 அப்படின்னா அது வந்து டி சப்ஷெல். அது என்ன சப்ஷெல்? டி சப்ஷெல். இப்போது எல்லோட வேல்யூ 3 அப்படின்னா அது வந்து எஃப் சப்ஷெல். எஃப் சப். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் வந்து என்னது அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நீ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எல்லோட வேல்யூ 0னா அது வந்து எஸ் சப்ஷெல். எல்லோட வேல்யூ 1னா அது வந்து பி சப்ஷெல். எல்லோட வேல்யூ 2னா அது வந்து டி சப்ஷெல். எல்லோட வேல்யூ 3 அப்படின்னா அது வந்து எஃப் சப்ஷெல். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? ஸோ சப்ஷெல் இதை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா என்ன பண்ணிக்கோ அப்படின்னா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா? ஸோ இப்போது நம்ம வந்து சில ஃபார்முலாஸ்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதுக்கும் சில ஃபார்முலாஸ் இருக்குது. அதை வந்து நம்ம தேர்ட் பாயிண்ட்டாக வச்சுக்குவோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக வந்து என்ன பண்ணிக்கோ அப்படின்னா வந்து எடுத்துக்கோ. ஸோ வந்து ஒரு அசிமுதல் குவாண்டம் நம்பர்னா எலக்ட்ரான் எந்த டைப் ஆஃப் சப்ஷெல்லில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசும். ஸோ இந்த எல்லோட வேல்யூஸ்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எல்லோட வேல்யூவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஃபார் ஈச் ஆர்பிட் நம்ம அந்த எல்லோட வேல்யூ வந்து இது வந்து ஒரு ரூல். ஓகே, இந்த ரூலை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எல்லோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 0 to n-1 தான் எல்லோட வேல்யூவாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n is equals to 1ன்னு வச்சுக்கோமே. n is equals to 1 அப்படின்னா அது என்னது ஃபர்ஸ்ட் ஆர்பிட். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்குள்ள என்னென்ன சப்ஷெல் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத பாருங்க. ஸோ அப்போ என்னோட வேல்யூ 1னா எல்லோட வேல்யூ என்னவா இருக்கணும், என்னவா இருக்க முடியும்? ரூல் பாருங்க. எல்லோட வேல்யூ வந்து 0 to n-1 இருக்கும். அப்போ எல்லோட வேல்யூ இங்கே என்னவா இருக்கும்? இங்கே என்னோட வேல்யூ வந்து 1. அப்போ n-1 என்னது 1 - 1 0. அப்போ இங்கே 1 and only பாசிபிள் வேல்யூ என்னது 0. அப்போ எல்லோட வேல்யூ நமக்கு என்னவா தான் இருக்க முடியும் அப்படின்னா வந்து 0வா தான் இருக்க முடியும் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்பிட். அப்போ எல்லோட வேல்யூ 0 அப்படின்னா எல் 0னா என்னது எஸ் சப்ஷெல். இங்கே வந்து அப்போ என்னதான் இருக்க முடியும்? எஸ் சப்ஷெல் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து இருக்க முடியும். இப்போ n is equals to 2. இப்போ செகண்ட் ஆர்பிட்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்போ எல்லோட வேல்யூ என்னவா இருக்கும்? ரூல் என்னது? டு ஃபைண்ட் எல் வேல்யூ ரூல் வந்து 0 to n-1 தான் என்னது அப்படின்னா வந்துட்டு.
ஸோ எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதோட ரூல் என்னது 0 to n-1. இப்போ இது என்னது n is equals to 2. 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? அது செகண்ட் ஆர்பிட் அப்படின்னு அர்த்தம். எத்தனாவது ஆர்பிட்? செகண்ட் ஆர்பிட். அப்போ செகண்ட் ஆர்பிட்ல எல்லோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ 2. அப்போ 2 - 1 வந்து என்னது? நமக்கு 1. அப்போ எல்லோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0 to n-1. அப்போ 0, அதுக்கு அடுத்து இருக்க ஒரு வேல்யூ 1. அப்போ எல்லோட வேல்யூ என்னவா தான் இருக்க முடியும் அப்படின்னா 0வும் 1ஆகவும் மட்டும்தான் வந்து செகண்ட் ஆர்பிட்ல இருக்க முடியும். அப்போ எல்லோட வேல்யூ 0னா எஸ் சப்ஷெல். அப்போ செகண்ட் ஆர்பிட்ல எஸ் சப்ஷெல்லும் இருக்கும். அண்ட் தென் எல்லோட வேல்யூ 1ம் இங்கே பாசிபிள். அப்போ எல்லோட வேல்யூ 1னா பி சப்ஷெல். இங்கே பி சப்ஷெல்லும் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இருக்கும். இது புரியுதா? ஓகே. ஸோ இது ரெண்டும் சிம்பிள். இப்போது எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரூல் வந்து இதுதான் ரூல். ஓகேயா? ஸோ இதுவும் முக்கியம், இந்த டப்பாவும் முக்கியம், இந்த ரூலும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரூல் என்னது? 0 to n-1. இப்போ n is equals to 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னு எடுத்துக்குவோம். அப்போ இங்கே 1 - 1 என்னது? 0. அப்போ எல்லோட வேல்யூ இங்கே 0 மட்டும்தான் பாசிபிள். அப்போ எல்லோட வேல்யூ 0னா இங்கே எஸ் சப்ஷெல் மட்டும்தான் இருக்கும். இப்போ என்னோட வேல்யூ 2, அதாவது செகண்ட் ஆர்பிட் அப்படின்னா செகண்ட் ஆர்பிட்ல எல்லோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஸோ இப்போ இந்த எல்லோட வேல்யூ என்ன இருக்கணும் அப்படின்றதுக்கு ரூல் வந்து 0 to n-1. அப்போ n-1 என்னது? என்னோட வேல்யூ 2. 2 - 1 வந்து நமக்கு என்னது அப்படின்னா வந்துட்டு 1ஆக இருக்குமா? அப்போ நமக்கு இங்கே 0, 1 இது ரெண்டுமே என்னது அப்படின்னா பாசிபிள். ஸோ எல்லோட வேல்யூ 0னா அது எஸ் சப்ஷெல், எல்லோட வேல்யூ 1னா பி சப்ஷெல். அப்போ செகண்ட் ஆர்பிட்ல எஸ் சப்ஷெல்லும் இருக்கும், பி சப்ஷெல்லும் இருக்கும். இது புரியுதுல? ஸோ இப்போ n is equals to 3. n is equals to 3ல எல் வேல்யூ என்னென்ன இருக்கும், அங்கே என்னென்ன சப்ஷெல் இருக்கும் நீங்களே இப்போ கண்டுபிடிங்க. ஸோ வந்து நீங்களும் கண்டுபிடிங்க சைமல்டேனியஸாக என் கூட சேர்ந்து. ஸோ ரூல் என்னது? ரூல் வந்து 0 to n-1 இருக்கும். அப்போனா நமக்கு இங்கே என்னோட வேல்யூ 3, 3 - 1 வந்து 2. அப்போ எல்லோட வேல்யூ என்னவா இருக்கணும்? 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும். ஏன்னா நமக்கு கிடைச்ச ஆன்சர் 2 தானே, 2ஓட நிறுத்திக்கணும். 0, 1, 2 இந்த 3 நம்பருமே இங்கே பாசிபிள் எங்கள் தேர்ட் ஆர்பிட்ல. ஸோ தேர்ட் ஆர்பிட்ல இது 3மே வந்து பாசிபிள். அப்போனா எஸ் சப்ஷெல்லும் இருக்கும், பி சப்ஷெல்லும் இருக்கும், டி சப்ஷெல்லும் இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? எஸ், பி அண்ட் டி. இந்த சப்ஷெல் எல்லாமே வந்து தேர்ட் ஆர்பிட்ல என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இருக்கும். இப்போ n is equals to 4. n is equals to 4 அப்படின்னா அது என்னது? ஃபோர்த் ஆர்பிட். ஃபோர்த் ஆர்பிட்னு சொல்லலாம், இல்லை ஃபோர்த் ஷெல்லுன்னு கூட சொல்லலாம். இதில் என்னென்ன எல் வேல்யூ பாசிபிள்னு கண்டுபிடிங்க. ஸோ ரூல் என்னது? நான் ஒரு டைமையும் ரூல் எழுதி பொறுமையாக தான் சொல்லித்தரேன், நீங்கள் நல்லா ஃபோக்கஸ்டாக கவனிங்க, புரியும். ஸோ ரூல் வந்து என்னது அப்படின்னா 0 to n-1 இருக்கும். இப்போது இந்த ரூலில் இதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 - 1 என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்குதா? அப்போ எல்லோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0 to n-1. அப்போ 0, 1, 2, 3 இந்த 4 வேல்யூவுமே ஃபோர்த் ஆர்பிட்ல பாசிபிள். அப்போனா இங்கே எல்லோட வேல்யூ 0னா எஸ் சப்ஷெல், எல்லோட வேல்யூ 1னா வந்து பி சப்ஷெல், எல்லோட வேல்யூ 2னா நமக்கு டி சப்ஷெல், எல்லோட வேல்யூ 3னா நமக்கு எஃப் சப்ஷெல். இந்த 4 சப்ஷெல்லுமே ஃபோர்த் ஆர்பிட்ல நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து பாசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டு கிளியராக புரியுதுல எல்லாத்துக்கும்? ஸோ நம்ம இதை வந்து இங்கே பார்ப்போம். ஸோ நமக்கு அசிமுத்தல் குவாண்டம் நம்பரை எல் அப்படிங்கிற லெட்டரால் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ரெப்ரசன்டட் பை லெட்டர் எல் அண்ட் கேன் டேக் இன்டெக்ரல் வேல்யூஸ் ஃப்ரம் 0 to n-1. அதாவது எல்லோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம
பார்த்தோம். n0 to n-1 அப்படிங்கிறது தான் ரூல். இந்த ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரூலை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் எல்லோட வேல்யூவை ஒரு ஆர்பிட்லேயும் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா? ஸோ வேர் n இஸ் அ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகேயா? இந்த பாயிண்ட் கிளியரில் இப்போ நம்ம இதுதான் நல்லா இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ ஈச் எல் வேல்யூ ரெப்ரசன்ட்ஸ் அ சப்ஷெல். ஸோ ஆக்சுவலாக இவங்க சப்ஷெல்லையும் ஆர்பிட்டாலையும் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. சப்ஷெல்குள்ளாரையும் ஆர்பிட்டால் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேயா? ஸோ சப்ஷெல்குள்ளே தான் ஆர்பிட்டாலே இருக்குது. அதனால இவங்க ரெண்டுமே ஒன்றுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லிட முடியாது. பட் சப்ஷெல்குள்ளாத தான் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அந்த ஆர்பிட்டால்ஸில் தான் எலக்ட்ரான் எக்ஸாக்டாக வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ ஸ்டிக் டு தட் கான்செப்ட். நான் என்ன சொன்னேன், ஒரு ஊர், அந்த ஏரியா, அந்த ஏரியாவில் வீடு. ஸோ அந்த வீடு தான் ஆர்பிட்டால். ஆர்பிட்டாலில் தான் எக்ஸாக்டாக எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த எல்லோட வேல்யூ 0 இருந்தால் அது எஸ் ஆர்பிட்டால். ஸோ 1ஆக இருந்தால் பி சப்ஷெல், 2ஆக இருந்தால் டி சப்ஷெல், 3ஆக இருந்தால் எஃப் சப்ஷெல். ஸோ அடுத்து வந்து 4ஆக இருந்தால் ஜி, 5ஆக இருந்தால் வந்து அடுத்தடுத்த லெட்டர்ஸ் வந்து இதாகும். ஸோ ஆனால் நீங்கள் எஃப் வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதே வந்து மேக்ஸிமம். அடுத்து வந்து சில ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு ஆர்பிட்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து சில ஃபார்முலாஸ்லாம் படித்தோம் இல்லையா? அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கேயும் வந்து ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த ஃபார்முலாஸையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 4th point or 3rd point, exactly I don't remember, but this point is very important, the formula point. So நம்ம maximum number of electron in a subshell கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா வந்து 2 into 2l+1. ஸோ இங்கே வந்து ஒரு 3 தடவை இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீ வந்து சொல்லிப்பாரு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன சப்ஷெல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 into 2l+1. ஓகேயா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா நான் தர்றேன். ஸோ வந்து இதையும் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இன் அ subshell. maximum number of orbital in a subshell. இது வந்து வெறும் 2l+1. புரியுதா? இது வந்து என்னது 2l+1. ஸோ இப்போ நான் சில சம்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா ஃபைண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் பி சப்ஷெல். ஸோ இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்ஸே பார்ப்போம். எஸ் சப்ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும் அதுதான் கொஸ்டின். இப்போது ஃபைண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் எஸ் சப்ஷெல். ஸோ இது வந்து நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 into 2l+1. ஃபார்முலா என்னது 2 into 2l+1. ஓகே. ஸோ இப்போது நீயாக தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ் சப்ஷெல். ஸோ ஃபார்முலா என்னது 2 into 2l+1. ஸோ இங்கே எஸ் சப்ஷெல்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ எஸ் சப்ஷெல் அப்படின்னா எல்லோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ நீங்கள் இப்போ வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோட வேல்யூ என்ன இருக்குன்னு. நம்ம போன இதில் தான் பார்த்தோம். எஸ் சப்ஷெல் அப்படின்னா எல்லோட வேல்யூ 0. அதனால தான் சொல்கிறது இந்த டப்பாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபிக்ஸ் திஸ் டப்பா இன் யுவர் மைண்ட். ஸோ இந்த எல்லா வேல்யூவும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ரூலும் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது இங்கே நமக்கு எல்லோட வேல்யூ எஸ் சப்ஷெல்னால எல்லோட வேல்யூ வந்து நமக்கு என்னது அப்படின்னா 0. இந்த ஃபார்முலாவில் அப்படியே டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் 2 into 2. இந்த எல்லுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் 0 + 1. அப்போது 2 into 0 என்னது 0. அப்போது 2 into 0 இது 0. 0 + 1 என்னது 1. அப்போது 2 into 1 which is equals to 2. அப்போது எஸ் சப்ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அதே இதை நீ எஸ் சப்ஷெல்லில் எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்குன்னு கண்டுபிடி. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னது 2l+1. அப்போது நீ இங்கே எல்லோட வேல்யூ வந்து 0. எஸ் சப்ஷெல்னால எல்லோட வேல்யூ 0. 2 into 0 என்னது 0. அப்போது 0 + 1 is equals to 1. அப்போ ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கும்.
ஸோ எஸ் சப்ஷெல்லில் ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான் இருக்கும். இது தெளிவாக புரியுதா? இப்போது நான் இங்கே சொல்லிடுறேன், இதையும் நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ இப்போது இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு ஆட்டம், இது வந்து ஒரு ஆட்டம் தானே. ஸோ இந்த ஆட்டமில் சென்டரில் இருக்கிறத நம்ம ஒரு நியூக்ளியஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த சுற்றி நமக்கு ரவுண்டாக இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு என்னது அப்படின்னா வந்து ஆர்பிட்ஸ். ஓகே, ஆர்பிட் அப்படின்னா என்னது? ஷெல்லுன்னு கூட சொல்லிக்கலாம். அதை வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா வந்து எனர்ஜி லெவல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இப்போது n is equals to 1 அப்படின்னா அது ஃபஸ்ட் ஆர்பிட். ஃபஸ்ட் ஆர்பிட்டில் நமக்கு எத்தனை சப்ஷெல் இருக்கும்? நமக்கு ஃபஸ்ட் ஆர்பிட்டில். ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எல்லோட வேல்யூ என்னது? இங்கே போட்டிருக்கோம்ல, ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எல்லோட வேல்யூ என்னது? 0. எஸ் சப்ஷெல் மட்டும்தான் இருக்கும். ஓகேயா? ஸோ அதை தான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எஸ் சப்ஷெல் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இருக்குது. ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எஸ் சப்ஷெல் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த எஸ் சப்ஷெல்லில் எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும்? எஸ் சப்ஷெல்லில் எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும்? ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கும். ஓகே, அதை தான் இங்கே நான் ஒரு டப்பா மாதிரி போட்டிருக்கேன்ல இங்கே, அதுதான் ஒரே ஒரு ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ இந்த ஒரே ஒரு ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான் இருக்கும். 2, இந்த டாட் வச்சுருக்கோம்ல பிங்க் கலரில், அதுதான் எலக்ட்ரான். 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இப்போ தெளிவாக புரியுதா அது? ஓகே, ஸோ இப்போது நமக்கு அடுத்த கொஸ்டின் என்னது அப்படின்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஆர்பிட்டால்ஸ் இன் p subshell. p subshellல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ p subshell அப்படின்னா நமக்கு எல்லோட வேல்யூ என்னது? 1. இதில் எல்லாரும் கிளியராக இருக்கீங்கல்ல? p subshellனா எல்லோட வேல்யூ 1. ஸோ எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? 2 × 2l + 1. அப்போ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 2 × 1 × +1. ஸோ 2 × 1 எவ்வளோ? 2 தான். அப்போது 2 × 2 + 1. 2 + 1 என்னது? 3. 2 3s are 6. அப்போது 6 எலக்ட்ரான் இருக்கும். இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எஸ் சப்ஷெல் அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்கும், ஒரு ஆர்பிட்டால் இருக்கும். ஒரு ஆர்பிட்டால் இருக்கும், 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ சைமல்டேனியஸாக இந்த நோட்டை எடுத்துக்கிட்டே வாங்க. எஸ் சப்ஷெல் அப்படின்னா நமக்கு எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? ஸோ இதை வந்து எலக்ட்ரான் ஆர்பிட்டால் அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துகிட்டே வாங்க. ஸோ எஸ் சப்ஷெல்லில் ஒரு ஆர்பிட்டால் இருக்கும், 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஓகேயா? இது புரியுதா? ஓகே. ஸோ அப்புறம் பி சப்ஷெல்லில் நம்ம இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 6 இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆர்பிட்டால்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா 2l + 1. அப்போ இங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 × 1 1 + 1. அப்போது 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அப்போது ஒரு பி சப்ஷெல்லில் நமக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அண்ட் தென் 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இதையும் நான் டப்பாவாக போடுறேன், எல்லாத்தையுமே நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஸ் சப்ஷெல்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். எஸ் சப்ஷெல் அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்கும், ஒரு ஆர்பிட்டால் இருக்கும். பி சப்ஷெல் அப்படின்னா 6 எலக்ட்ரான் இருக்கும், 3 ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ இது இப்போ நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது n is equals to 2. இப்போ இங்கே பாருங்க, n is equals to 2 அப்படின்னா எல்லோட வேல்யூ எது பாசிபிள்? 0வும் பாசிபிள், 1ம் பாசிபிள். இதுக்கு அர்த்தம் என்னது? 2வது ஆர்பிட்டில் 0வும் பாசிபிள், 1ம் பாசிபிள். 0னா என்னது? நமக்கு எஸ் சப்ஷெல். 1னா என்னது?
p subshell. அப்போ ரெண்டாவது ஆர்பிட்ல s subshellும் பாசிபிள், p subshellும் பாசிபிள். அதை தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டாவது ஆர்பிட்ல s subshellும் பாசிபிள், p subshellும் பாசிபிள். ஓகேயா? ஸோ நமக்கு s subshellல எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும்? ஒரே ஒரு ஆர்பிட்டால் இருக்கும். அந்த ஒரு ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். இந்த ரூலை நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். ஒரு ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ அடுத்து p subshell. p subshellல எத்தனை ஆர்பிட்டால்ஸ் நமக்கு ஆன்சரா கிடைச்சிச்சு? 3 ஆர்பிட்டால்ஸ் பாசிபிள்னு கிடைச்சிச்சா? ஸோ 3 ஆர்பிட்டால், இந்த மாதிரி 3 ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ அந்த 3 ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரான் p subshellல பாசிபிள்? 6 கிடைச்சிச்சா? இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க. அந்த டாட் 1 2 3 4 5 6. இப்போ புரியுதா? ஸோ இது மொத்தமாக நமக்கு என்னது அப்படின்னா வந்து ரெண்டாவது ஆர்பிட். இந்த ரெண்டாவது ஆர்பிட்ல s subshellும் இருக்கும். இதுதான் s subshell, இது வந்து p subshell. ஸோ இந்த s subshellல ஒரு ஆர்பிட்டால் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆர்பிட்டால்ல தான் 2 எலக்ட்ரான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபில் ஆயிருக்கு. ஸோ அடுத்து p subshellல 3 ஆர்பிட்டால் வந்து இருக்கு. இந்த 3 ஆர்பிட்டால்ல 6 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு. அதாவது ஒரு ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ணணும். அப்போ இங்க 3 ஆர்பிட்டால் இருக்கு. ஸோ அப்போ இதுல 6 எலக்ட்ரான் இருக்கு. இது இப்போ புரியுதா? இப்போ உங்களுக்கு இதுலயே கிளியரா இருக்கும் ஒரு ஆர்பிட்னா என்ன, ஒரு சப்ஷெல்னா என்ன, ஒரு ஆர்பிட்டால்னா என்ன அப்படிங்கிறது. ஓகேயா? ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் வந்து பாரு. அடுத்த கொஸ்டின் வந்து என்னது அப்படின்னா just a minute. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து number of electrons and orbitals in d subshell. d subshellல எவ்வளோ எலக்ட்ரான் அண்ட் ஆர்பிட்டால் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ அப்போ d subshell அப்படின்னா எல்லோட வேல்யூ என்னது? எல்லோட வேல்யூ 2. ஸோ அப்போ எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? 2 × 2l + 1. அப்போ எல்லோட வேல்யூ இங்கே 2னா 2 × 2, இங்கே ஒரு 2 போட்டோன்னா 2 2s are 4, 4 + 1. ஸோ அப்போ 2 × 5, 2 5s are 10. ஸோ அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? ஸோ இங்கே சைடில் ஃபில் பண்ணுவோம். d subshellல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும்? 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? ஸோ எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்குன்றதுக்கு ஃபார்முலா 2l + 1. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எல்லோட வேல்யூவை 2 × 2 + 1. ஸோ 2 2s are 4, 4 + 1. அப்போ மொத்தம் 5. ஸோ இங்கே நமக்கு எவ்வளோ ஆர்பிட்டால் இருக்கும்? 5 ஆர்பிட்டால். ஸோ இப்போது டி சப்ஷெல்லில் நமக்கு 5 ஆர்பிட்டால் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து 10 எலக்ட்ரான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ நம்ம இப்போ இதில் பார்ப்போம். ஸோ இது வந்து நமக்கு என்னது அப்படின்னா வந்துட்டு தேர்ட் ஆர்பிட், n = 3 அப்படின்னா தேர்ட் ஆர்பிட். ஸோ நமக்கு தேர்ட் ஆர்பிட்டில் எத்தனை சப்ஷெல் இருக்கும்? ஸோ நமக்கு இங்கே பார்த்தா தெரியும், நம்ம ஏற்கனவே இதை எடுத்து வச்சுருக்கோம்ல. ஸோ n = 3 தேர்ட் ஆர்பிட்டில் எல்லோட வேல்யூ எதெல்லாம் வந்துச்சு? 0 1 2 இது மூணுமே வந்து வந்துச்சுல. 0 1 2 இது மூணுமே வந்துச்சு தேர்ட் ஆர்பிட்டில். அப்போனா இங்கே s p d இந்த 3 சப்ஷெல்லும் நமக்கு என்னது அப்படின்னா இங்கே பாசிபிள். ஸோ அதை தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து வரைஞ்சிருக்கோம். ஸோ நமக்கு தேர்ட் ஆர்பிட்டில் s p d இந்த 3 சப்ஷெல்லும் பாசிபிளாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் s சப்ஷெல்லில் ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், எப்பயுமே ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான் அப்படிலாம் ஃபில் பண்ணக்கூடாது. ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் தான் எப்பயுமே இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போது s சப்ஷெல்லில் ஒரு ஆர்பிட்டால், அதில் 2 எலக்ட்ரான். p சப்ஷெல்லில் எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும்? ஸோ நமக்கு p சப்ஷெல்லில் எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும்? இங்கே பாருங்கள், p சப்ஷெல்லில் 3 ஆர்பிட்டால் இருக்கும், 6 எலக்ட்ரான் இருக்கும். அப்போது p சப்ஷெல்லில் 3 ஆர்பிட்டால், இங்கே ஒரு ஆர்பிட்டால், இங்கே ஒரு ஆர்பிட்டால், இங்கே ஒன்று.
ஸோ மொத்தம் p சப்ஷெல்லில் 3 ஆர்பிட்டால் இருக்குது, அதில் 6 எலக்ட்ரான். ஸோ 1 2 3 4 5 6 6 எலக்ட்ரான். அதே மாதிரிக்கு d சப்ஷெல்லில் 5 ஆர்பிட்டால் இருக்கும். அந்த 5 ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னா 10 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே d சப்ஷெல்லில் எத்தனை. ஸோ இது ஒரு ஆர்பிட்டால், இது ஒரு ஆர்பிட்டால். ஸோ இது 3 4 இதோட 5 ஆச்சு. ஸோ 5 ஆர்பிட்டால். இந்த 5 ஆர்பிட்டாலில் ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்ணுறோம். அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அப்போது டி சப்ஷெல்லில் 5 ஆர்பிட்டால் இருக்குது. ஸோ அந்த 5 ஆர்பிட்டாலில் மொத்தம் 10 எலக்ட்ரான். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமானது நான் இங்கே சொல்லணும். ஸோ அவங்க எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால்னு சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் வந்து குழம்பிக்கக்கூடாது. ஸோ இப்போது எஸ் சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆர்பிட்டாலை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஆர்பிட்டால் எஸ் சப்ஷெல்லில் தானே இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆர்பிட்டாலையும் எஸ் ஆர்பிட்டால்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த பி சப்ஷெல்லில் 3 ஆர்பிட்டால் இருக்கா, இதை நம்ம என்ன சொல்லுவோம், பி ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். ஸோ டி சப்ஷெல்லில் இந்த 5 ஆர்பிட்டால் இருக்கா, அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டி ஆர்பிட்டால்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷனும் வந்து வர தேவையில்லை. ஓகே, அடுத்தது வந்து அடுத்த கொஸ்டின் வந்து நமக்கு என்னது அப்படின்னா வந்துட்டு இதவே நீங்கள் வந்து எஃப் சப்ஷெல்லுக்கு வந்து கண்டுபிடிங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். நீங்களே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு கண்டுபிடிங்க. ஸோ இப்போது கொஸ்டின் வந்து அதே தான், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஆர்பிட்டால்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஆர்பிட்டால்ஸ் இன் எஃப் சப்ஷெல். எஃப் சப்ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ இங்கே ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் இன்னும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம், முடிஞ்சிடும். ஓகே, ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னா வந்துட்டு 2 × 2l+1 தானே. ஸோ எல்லோட வேல்யூ என்ன ஃபார் எஃப் சப்ஷெல். ஸோ எல்லோட வேல்யூ இது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். எல்லோட வேல்யூ ஃபார் எஃப் சப்ஷெல்க்கு எல்லோட வேல்யூ என்னது 3. ஸோ அதை வந்து ஜஸ்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ அப்போது 3 எல்லோட வேல்யூ. அப்போது 2 × 3 + 1. அப்போ நமக்கு 2 3s எவ்வளோ, 6 6 + 1. அப்போது 2 × 7, 2 7s எவ்வளோ, 14. அப்போது மொத்தம் நமக்கு எஃப் சப்ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் வந்து இருக்கும், நமக்கு எஃப் சப்ஷெல்லில் மொத்தம் 14 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்புறம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்ப்போம். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் எஃப் சப்ஷெல்லில் எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னது கண்டுபிடிக்கிறதுக்கு 2l+1. அப்போது எல்லோட வேல்யூ இங்கே என்னது 3 + 1. அப்போது 3 2s 6 + 1 which is equals to 7. அப்போது 7 ஆர்பிட்டால் இருக்கும், 14 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும், 7 ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ் சப்ஷெல்லில் ஒரு ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறோம். பி சப்ஷெல்லில் 3 ஆர்பிட்டால் இருக்கும், அதில் 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம். ஸோ டி சப்ஷெல்லில் 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம். எஃப் சப்ஷெல்லில் 7 ஆர்பிட்டால் இருக்கும், அதில் 14 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம குரூப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸை சப்ஷெல்லுன்னு சொல்கிறோம். ஏன் நம்ம குரூப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸை சப்ஷெல்லுன்னு சொல்கிறோம், ஏன்னா இந்த மாதிரி நமக்கு நிறைய குரூப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கிற இந்த ஒரு இதுக்கு பேர் தான் நம்ம சப்ஷெல் அப்படின்னே சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு ஆர்பிட்டால் சப்ஷெல் இது கூட இந்த வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னா கிளியர் ஆயிருக்கும். ஸோ இப்போது n = 4, n = 4 அப்படிங்கிறதுல நமக்கு என்னென்ன வேல்யூஸ் பாசிபிளாக இருந்தது, n = 4 அப்படிங்கிறதுல என்னென்ன எல் வேல்யூஸ் பாசிபிளாக இருந்தது, நமக்கு 0 1 2 3 இந்த 4மே பாசிபிளாக இருந்துச்சா. அப்போது எஸ் பி டி எஃப் இந்த 4 சப்ஷெல்லுமே 4th ஆர்பிட்டில் நமக்கு என்னது அப்படின்னா பாசிபிள். ஸோ அதை தான் இங்கே நான் வரைஞ்சிருக்கேன். 4th ஷெல்லில் எஸ் பி டி எஃப் இந்த 4மே வந்து பாசிபிள். எஸ்ஸில் அப்போது ஒரு ஆர்பிட்டால் இருக்கும், இந்த ஆர்பிட்டாலை நம்ம எஸ் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம், ஏன்னா அது எஸ் சப்ஷெல்லில் இருக்கிறதுனால எஸ் ஆர்பிட்டால், அதில் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம். அடுத்து பி சப்ஷெல்லில் நமக்கு எவ்வளோ ஆர்பிட்டால் வரும்,
3 ஆர்பிட்டால் வந்து வரும். ஸோ இது ஒரு ஆர்பிட்டால், இது ஒரு ஆர்பிட்டால், இது ஒரு ஆர்பிட்டால், ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். அப்போ இங்கே மொத்தம் 6 எலக்ட்ரான் வந்து வரும். அடுத்து டி சப்ஷெல்லில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம டி ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். டி ஆர்பிட்டால் எத்தனை? டி ஆர்பிட்டால் வந்து 5 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 5 ஆர்பிட்டால் இருக்கணும். ஒரு ஆர்பிட்டாலையும் 2 எலக்ட்ரான். அப்போ 5 ஆர்பிட்டாலில் 10 எலக்ட்ரான் வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணுறோம். அடுத்து எஃப் ஆர்பிட்டால். எஃப் ஆர்பிட்டாலில் எஃப் சப்ஷெல்லில் எத்தனை எஃப் ஆர்பிட்டால் இருக்கணும்? 7 எஃப் ஆர்பிட்டால் இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 எஃப் ஆர்பிட்டால். ஸோ இதில் நமக்கு ஒரு ஆர்பிட்டாலையும் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். அப்போ 7 ஆர்பிட்டால் அப்படின்னா மொத்தம் 14 எலக்ட்ரான் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா வந்து ஃபில் பண்ணிடுறோம். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த பாக்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ எஸ் சப்ஷெல்லில் வந்து நமக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, எத்தனை ஆர்பிட்டால் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து எஸ் ஆர்பிட்டால் எப்படி வரையணும், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், அதான் ஒரு தடவையும் இந்த மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ பெருசாக போட்டு காமிச்சு இது பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால்லாம் இனிமேல் இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். ஸோ எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னு கொடுத்தா அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒரே ஒரு எஸ் சப்ஷெல்லில் ஒரே ஒரு ஆர்பிட்டால் தானே. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஆர்பிட்டால், அதில் இந்த மாதிரி எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். ஸோ ஏன் இப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு வந்து நான் வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர் நடத்துவோம்ல. ஸோ அப்போ நமக்கு புரியும். பட் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் ஃபில் பண்ணணும். அடுத்தது வந்து பி ஆர்பிட்டால். பி சப்ஷெல்லில் இருக்கிறதுனால அந்த ஆர்பிட்டால்ஸை நம்ம பி ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பி சப்ஷெல்லில் 3 ஆர்பிட்டால்ஸ் பாசிபிள், அந்த இதை நம்ம பி ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 3. ஸோ இந்த மாதிரி ஒரே பாக்ஸாக போட்டுக்கணும். ஸோ இதில் இப்படி 3 பாக்ஸ் கிடைக்கிற மாதிரி 1 2 3 இந்த மாதிரி 3 பாக்ஸஸ் மட்டும் கிடைக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இந்த ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி பண்ணணும் அதெல்லாம் வந்து தனியாக ஒரு ரூல் இருக்குது. ஹின்ஸ் ரூல், ஆஃப் பஃப் பிரின்சிபல், அதுக்கடுத்தது பாலிஸ் பிரின்சிபல், இதிலெல்லாம் இது வந்து நம்ம பார்ப்போம். பட் இப்போவே உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து சொல்கிறேன். அடுத்தது வந்து டி ஆர்பிட்டால். டி ஆர்பிட்டாலில் நமக்கு எத்தனை ஆர்பிட்டால் பாசிபிள்? 5 ஆர்பிட்டால் வந்து பாசிபிள். சப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸை போடுங்க. 1 2 3 4 1 2 3 4 5 பாக்ஸஸ் நமக்கு கிடச்சிச்சா? இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஏன்னா 10 எலக்ட்ரான்ஸ் வந்து டி சப்ஷெல்லில் டி ஆர்பிட்டாலில் நமக்கு பாசிபிள். இப்போது எஃப் ஆர்பிட்டால். எஃப் ஆர்பிட்டால் அப்படிங்கிறப்போ நமக்கு 7 ஆர்பிட்டால் வந்து வரணும். ஸோ 14 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போது 1 2 3 4 5 and then 6. இப்போ 1 2 3 4 5 6 7 ஆர்பிட்டால்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ அது ஏன் நான் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணுறேன், ஸோ ஏன் நான் இப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது ஒரு 2 ஆர்பிட்டால் இருக்குது அப்படின்னா நான் ஏன் இங்கே ஒன்று கொடுத்து இங்கே ஒன்று கொடுத்து அதுக்கடுத்து இதில் இப்படி போடுறேன், ஏன் வந்து நம்ம இப்படி ஃபில் பண்ணக்கூடாதா, 1 2 3 இப்படி ஃபில் பண்ணக்கூடாதா? இந்த மெத்தட் தப்பு, இப்படி தான் போகணும். இது ஏன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஹுன்ஸ் ரூலில் வந்து நம்ம படிப்போம். ஸோ அதனால் இப்போவே இதை என்ன பண்ணிக்காதீங்க, போட்டு இது ஏன் இப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்றத குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட் எஸ் ஆர்பிட்டால்னால் எப்படி, பி ஆர்பிட்டால்னால் இந்த மாதிரி போடணும், டி ஆர்பிட்டால்னால் எப்படி இருக்கும், எஃப் ஆர்பிட்டால்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோதான். இதில் வந்து குழப்புறதுக்கெலாம் வேறு எந்த வேலையும் இல்லை. ஸோ அதுக்கடுத்தது இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் நமக்கு இதோட முடிஞ்சிடும். ஸோ அது என்னது அப்படின்னா ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம். ஆர்பிட்டாலோட ஆங்குலர் மொமெண்டம் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு ரூட் ஓவர் எல் இன்ட்டு எல் + 1
இன்ட்டு h/2π. இந்த ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபார்முலாவும் முக்கியம். ஓகே, ஸோ √L இன்ட்டு L+1 இன்ட்டு h/2π. ஸோ இப்போது எஸ் ஆர்பிட்டாலோட இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் ஆர்பிட்டாலோட ஆங்குலர் மொமெண்டம் என்ன? ஆங்குலர் மொமெண்டம் என்ன அப்படிங்கிறதா இப்போ கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ எஸ் ஆர்பிட்டால், எஸ் அப்படின்னாலே நமக்கு எல்லோட வேல்யூ என்னது? 0. எஸ் அப்படின்னாலே எல்லோட வேல்யூ வந்து என்னது? 0. எஸ் அப்படின்னாலே எஸ் சப்ஷல் ஆர் எஸ் ஆர்பிட்டால், அந்த சப்ஷலுக்குள்ளே தான் ஆர்பிட்டால் இருக்குது. எஸ் ஆர்பிட்டாலும் கொடுத்தாலும் சரி, எஸ் சப்ஷலும் கொடுத்தாலும் சரி, எல்லோட வேல்யூ என்னது? 0. அப்போது எல் 0 அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அப்போது 0 இன்ட்டு 0 + 1 இன்ட்டு h/2πன்னு கிடைக்குமா? அப்போது 0 + 1 வந்து நமக்கு 0 + 1 வந்து நமக்கு என்னது? 1. திருப்பி 1 × 0 0வாகவே ஆகும். அடுத்து 0 √0 வெளியே வந்தாலும் 0 தான். h/2π மொத்தமாகவே ஆன்சர் என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா வந்து 0வாக தான் நமக்கு வெளியே வரும். இப்போது p ஆர்பிட்டாலோட ஆங்குலர் மொமெண்டம் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோம். ஆங்குலர் மொமெண்டம் என்ன அப்படின்னா p ஆர்பிட்டால் அப்படின்னா எல்லோட வேல்யூ எவ்வளோ? 1. அப்போது √1 இன்ட்டு 1 + 1 இன்ட்டு h/2π அப்படின்னு கிடைக்குமா? ஸோ அப்போ √1 + 1 எவ்வளோ? 2. 2 இன்ட்டு 1 வந்து இங்கே 1 + 1 2 கிடைக்குமா? 2 இன்ட்டு 1 எவ்வளோ? √2லே இருக்கும். ஸோ இன்ட்டு h/2π. ஸோ இவ்வளோ தான் ஃபைனல் ஆன்சர். இதோடு நிறுத்த வேணாம், இன்னும் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நீ என்ன பண்ணு, நம்ம வெறும் 2வை இந்த மாதிரி வெறும் 2வை √2 இன்ட்டு √2ன்னு நம்ம எழுதலாம். ஸோ அது ஒரு மேக்ஸ் ரூல். ஸோ அது எப்படி அப்படின்னா இப்போ √2 நம்ம இருக்கும்போது இது √2 ஸ்கொயர்னு எடுப்போம். ஸ்கொயரும் √2 கேன்சல் ஆகி திருப்பி நமக்கு 2வே கிடைக்கும். ஸோ இவ்வளோலாம் தெரியணும்னா உனக்கு மேக்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். பட் இவ்வளோலாம் எனக்கு தெரியல அப்படின்னா வந்து ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ வெறும் 2வை நம்ம √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். அப்போ வெறும் 3யை கூட நம்ம √3 இன்ட்டு √3 எனி நம்பர், எந்த நம்பர் எடுத்து அது இந்த மாதிரி 2 தடவை நம்ம ரூட்டில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே √2 h/, இங்கே வெறும் 2 இருக்கா, இந்த 2வை நான் √2 இன்ட்டு √2ன்னு எழுதுகிறேன். அப்போது √2 இன்ட்டு √2π, இந்த ஒரு √2வும் இந்த ஒரு √2வும் கேன்சல். அப்போ h/√2π வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சராக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து ஆங்குலர் மொமெண்டம் இது வந்து ஃபைண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஃபார் D and F ஆர்பிட்டால். இது வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டின் மாதிரி கூட எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போவே உட்காந்து இதுக்கு ஆன்சர் என்ன, ஸோ ஃபைண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஃபார் D and F ஆர்பிட்டால், இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்முலா கூட நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படியே கொடுத்துட்றேன். ஸோ √L இன்ட்டு L+1 h/2π. ஸோ அந்த ஃபார்முலாவில் எல்லோட வேல்யூ D ஆர்பிட்டாலுக்கு எல்லோட வேல்யூ என்ன வரும், F ஆர்பிட்டாலுக்கு எல்லோட வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ போட்டுட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவில் புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட்டு நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பரும் அண்ட் தென் அசிமுதல் குவாண்டம் நம்பரும் தான் கவர் பண்ணியிருக்கோம். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரும் ஸ்பின் குவாண்டம் நம்பரும் நான் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஏன்னா இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ஸ்லோவாக தான் போகிறேன். இருந்தாலும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபீல் ஆச்சு, நான் டீச் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்லோ பண்ணணுமா, ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு ரெக்டிஃபை. ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதை தேங்க்யூ.